லக்ன ஆரம்ப புள்ளிக்கும் லக்னாதிபதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்ப்போம். நான் நேற்றே ஒரு பதிவு போட்டிருந்தேன். லக்ன புள்ளி தான் ஆயுளை குறிக்கும் என்று. ஆம், ஆயுள் என்று சொல்லக்கூடிய வயது, எத்தனை வயது வாழ்வார்கள் என்பதை குறிக்கக்கூடியது அந்த லக்ன புள்ளி எங்கு ஆரம்பிக்கின்றதோ அந்த புள்ளியுடைய நட்சத்திரத்தினுடைய தன்மையில் அது அமைந்து விடுகிறது. அப்போனா லக்னாதிபதி என்ன சார் செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லக்னாதிபதி தான் அவருடைய குணங்களை, அவருடைய வாழ்க்கை தரத்தை, அவருடைய மேன்மையை, அவருடைய அழகை, அவருடைய பழகும் பண்பை எல்லாம் சொல்வது அந்த லக்னாதிபதி தான். அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து தான் அவர் கடன் படுகிறாரா, அல்லது வாழ்க்கையில் மேன்மையாக செல்கிறாரா, அல்லது வெளிநாடு வெளி தூரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறதா, அவர் என்ன விரும்புகிறார், அவர் யாரை நேசிக்கிறார் என்பதெல்லாம் அந்த லக்னாதிபதியுடைய தன்மையை பொறுத்து நாம் சொல்லிவிடலாம். ஆனால் லக்ன புள்ளி தான் அந்த ஆயுளை நிர்ணயம் செய்யும். இதுதான் நான் தெளிவாக அன்றைக்கி சொன்னது. லக்னாதிபதி அதோடைய சப்போர்ட் பண்ணும். லக்னாதிபதி சப்போர்ட். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஐயா. வயது குறைந்தவர்கள், ஒரு 40-45 வயதுக்குள்ளேயே இறந்த மிகப்பெரிய மனிதர்கள் இருக்காங்க. குறிப்பாக சொன்னால் கணித மேதை ராமானுஜம், நமது விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர், அடுத்தது பாரதியார், நம்மளுடைய பாரதியார், இப்படிப்பட்டவங்கெல்லாம் வயது குறைந்தவர்கள், ஆனால் உலக புகழ் பெற்றவர்கள். அப்போது அவங்களுடைய லக்ன புள்ளி, அவர்கள் பிறந்த லக்ன புள்ளி சுமாராக இருந்திருக்கும், வயதை குறைத்திருக்கும். ஆனால் அவங்களுடைய லக்னாதிபதியுடைய தன்மை சிறப்பாக இருக்கும். இதை பற்றி ஒரு ஆய்வாக சொல்லலான்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து, உண்மையான நேரம் இருந்தால் அந்த நேரத்தை எடுத்து நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 100 வயது கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில பேர் இறைவனை மறுப்பவர்கள் கூட 100 வயது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் லக்ன புள்ளி வலுவாக இருக்கும். அவங்களுடைய லக்னாதிபதி இதுபோல் செயல்களில் ஈடுபடும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா என்ன 100 வயசாக இருக்கும், அவங்க எந்த விதத்திலையும் எந்த உலகத்துக்கே தெரியாமல் வாழ்ந்து மடிஞ்சு போயிருப்பாங்க. இது அவங்களுடைய லக்னாதிபதியுடைய தன்மை. கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன் தொல்லையால் வாழ்ந்தே மறைந்து போவது லக்னாதிபதியுடைய தன்மை. லக்ன புள்ளி தான் முக்கியம். எனவே ஒரு லக்னாதிபதி 8இல் போயிட்டால் ஆயுள் குறைவு, லக்னாதிபதி மறைந்து விட்டால் ஆயுள் குறைவுன்னு சொல்ல முடியாது. அது அவங்க வாழ்கிற தன்மையை தான் குறிக்குமே ஒழிய அவங்களுடைய ஆயுளை குறிக்கக்கூடியது லக்ன புள்ளியுடைய நட்சத்திரத்துடைய தன்மையை பொறுத்து தான் அமையும்.